தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 15ஆம் நாள் 28/4/2025 திங்கட்கிழமை. இன்றைய தினம் இந்த சித்திரை மாதத்து பரணி நட்சத்திரம். இந்த ஒவ்வொரு மாதங்களிலே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு தனித்துவமான சிறப்பு. இந்த சித்திரை மாதத்திலே பரணி நட்சத்திரத்துக்கு சிறப்பு. சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு. சித்திரை மாதத்திலே திருதியைக்கு ஒரு சிறப்பு, அக்ஷய திருதியை என்று ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு திதிகளுக்கு ஒவ்வொரு சிறப்புகள். அந்த வகையிலே சித்திரை மாதத்து பரணி நட்சத்திரம் இன்றைய தினம். பைரவப்பெருமானுடைய ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுதிலும் அங்கு சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா. இந்த பைரவப்பெருமானுடைய விரதானுஷ்டானத்துக்குரியது இந்த சித்திரை பரணி. பைரவப்பெருமானுடைய தோற்றமே சிவனுடைய தோற்றம் பைரவராகனது. ஒரு சமயம் படைக்கும் தொழில் புரிகின்ற பிரம்மதேவனுக்கும் 5 தலை, சிவனுக்கும் 5 தலை என்பதனாலே இந்த பிரம்மதேவனுக்கு ஒரு ஆணவம் வந்ததாம். என்னை விட சிவன் ஒன்றும் பெரியவர் அல்ல, அவருக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை என்று இருமாப்பு கொண்ட பொழுது அவருடைய ஆணவத்தை அடக்கி ஒரு தலையை கொய்தெடுத்தவர் பைரவப்பெருமான். அதனால தான் பிரம்மதேவனுக்கு 4 தலைகள். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவான். இந்த ஆணவம் கொண்ட பிரம்மதேவனுடைய ஒரு தலையை கொய்வதற்காக சிவன் இந்த பைரவ மூர்த்தமாக தோன்றியது, வடுக பைரவராக. பரமனை மதித்திடா பங்கையாசனன், தாமரையாசனத்திலே வீற்றிருக்கின்றவராகிய இந்த பிரம்மதேவர் சிவனை மதிக்காததினாலே அவருடைய ஒரு சிரம் கொய்யப்பட்டு பிரம்மதேவருக்கு 4 தலைகள். எனவே இந்த பைரவப் பெருமானை பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அடக்கியவர். நாமெல்லாம் இந்த பைரவப் பெருமானை வேண்டி பிரார்த்தனைகள் செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, வளைமாலை சாத்தி வழிபாடு செய்வது, பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது, இளநீராலே அபிஷேகம் செய்வது, இவையெல்லாம் இந்த சித்திரை பரணியிலே ஒரு சிறப்பை தரக்கூடியது. அவ்வாறு இந்த பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கூட இந்த சித்திரை பரணியிலே பைரவப்பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வளைமாலை சாத்தி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கக்கூடியது இந்த சித்திரை மாதத்து பரணி. அது மட்டுமல்ல, இன்று சிறுத்தொண்டருடைய குருபூஜை நாளும் அமைந்திருப்பது. நாளை மறுநாள் இந்த அக்ஷய திதி என்கின்றதாகிய சிறந்த நாள். பொதுவாக நம்ம அக்ஷய திதி என்றால் தங்கம் வெள்ளி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கும். தங்கம் வெள்ளி வாங்கக்கூடியவர் வாங்குங்கள், வாங்கியவற்றை தானமாக கொடுக்க வேண்டும். தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் தான் இந்த அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியிலே தான்
கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்கின்றதாகிய 4 யுகங்களிலே பிரம்மதேவர் இந்த கிருதயுகத்தை படைத்தது இந்த அக்ஷய திருதியை நாளிலே. இந்த அக்ஷய திருதியை நாளிலே பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்று ஒரு சிறந்த நாள். அக்ஷயம் என்றால் தொடர்ந்து வளரக்கூடியது. எனவே இதிலே பிதிர்களை வேண்டி தர்ப்பணங்கள் செய்வது, தானங்கள் கொடுப்பது தான் முக்கியம். தானங்கள் கொடுக்க சிறந்த நாள், தானம் கொடுப்பதற்கான நாள் தான் இந்த அக்ஷய திருதியை. வாங்கி வைத்து பூட்டி வைக்கிற நாள் அல்ல என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்திலும் பெற வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம். அந்த விழாவுக்குரிய முறையிலே அனுசரிப்பதனால் இன்றைய நாளில் திரு அவை இந்த மங்கள வார்த்தை விழாவை மகிழ்ந்து கொண்டாடுகின்றது. அதாவது வானதூதர் மரியாவை சந்தித்து நீர் இறைமகன் இயேசுவை கருத்தரித்து அவரை பெற்றெடுத்து இந்த உலகுக்கு அளிப்பீர் என்று சொல்லிய அந்த அழைப்பின் நாள் இந்த நாள். இந்த விழா எமக்கு பல செய்திகளை சொன்னாலும் கன்னி மரியா ஒரு 11 பருவத்திலே இருந்த பெண் மரியா, இவருடைய வாழ்வில் இவர் ஏற்றுக்கொண்ட பெரும் அழைப்பு இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மக்கள் மத்தியிலும் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து சென்றாலும், எத்தனையோ ஆண்டுகள் இனி வரப்போகின்றது என்று சொன்னாலும், ஆண்டவர் கடவுள் இந்த உலகத்திலே மனு உரு எடுப்பதற்கு ஒரு பெண்ணை தெரிவு செய்கின்றார். கன்னி பெண்ணாக இருந்த இந்த மரியாவை தெரிவு செய்கின்றார். இந்த அழைப்பை அவளுடைய அந்த இளமை பருவத்திலே அவள் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவளுடைய புத்திக்கும் அவளுடைய அறிவுக்கும் அவளுடைய அனுபவத்திற்கும் மக்களுடைய சாதாரண வாழ்வினுடைய அந்த நிகழ்வுகளுக்கும் முரணான அல்லது மேலான ஒரு அழைப்பை அவள் பெறுகின்றார். இந்த அழைப்பிலே மரியாவினுடைய பதில் என்பது இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இறைவனுடைய அழைப்பை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த கேள்விக்கு அவள் பதில் சொல்லுகின்றார். தன்னுடைய புத்திக்கு எட்ட முடியவில்லை, இருப்பினும் இறைவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று இறைவனுடைய வல்லமையை, அவருடைய திட்டத்தை, அவருடைய அனைத்து அருள் வளங்களிலேயும் நம்பிக்கை வைத்தவளாக இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றாள். இந்த அழைப்பின் பின்புலத்திலே இருக்கின்ற பல்வேறு சவால்களை எல்லாம் சந்திப்பதற்கு அவள் ஆண்டவராலே அருளப்படுவாள் என்றதை நம்பினாள். இறைவனிலே வல்லமையிலே நம்பிக்கை வைத்து ஆம் என்று பதில் சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஆம் என்று சொல்லுவது அவ்வளவு சுலபம் அல்ல. இல்லை என்று சொல்லுவது மிகவும் சுலபமாக இருக்கலாம். எதையும் நாங்கள் இல்லை என்று சொன்னால், ஆகாதது என்று சொன்னால், முடியாது என்று சொன்னால் அது மிகவும் சுலபமானது. ஆனால் ஆம் என்று சொல்லுகின்ற பொழுது பெரும் பொறுப்பை நாங்கள் எடுக்கின்றோம். பெரும் பொறுப்பை நாங்கள் எங்களுடைய தோள் மீது சுமந்து கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்கின்றது என்று, எங்களுடைய திறமைகள் எப்படி இருக்கின்றது, எங்களுடைய குடும்ப சமூக பின்புலங்கள், வல்லமை, ஆற்றல்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது சில வேளைகளிலே முடியாது, இல்லை என்று சொல்லிவிடலாம். இருப்பினும் இறைவனுடைய வல்லமையிலே நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு எல்லாமே கூடும். ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அழைப்பு இறைவனிடம் இருந்து வருகின்றது என்பதை நாங்கள் உய்த்துணர்கின்ற பொழுது பல அடையாளங்கள் ஊடாக இறைவன் எங்களுக்கு சொல்லுவார், எங்களை அழைப்பார், என்னுடைய திட்டத்தை நீ நிறைவேற்ற வேண்டும், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லுவார்.
நாங்கள் படித்தவர்களாக, படிக்காதவர்களாக, ஏழையர்களாக, பணக்காரர்களாக இருக்கலாம். எந்த வாழ்க்கையினுடைய எந்த நிலையிலே இருந்தாலும் சில வேளைகளிலே நாங்கள் இறைவனுடைய அழைப்பை பெறுகின்றோம். ஒரு தாய் என்கின்ற ஸ்தானத்திலே பெறலாம், ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்திலே பெறலாம், ஒரு மாணாக்கன் என்ற ஸ்தானத்திலே பெறலாம். எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்திலே இறைவன் எங்களை அழைத்து கொண்டிருக்கின்றார். இறைவனோடு இணைந்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது இறைவன் எங்களை கூட்டிச் செல்ல விரும்புகின்றார். எங்களுடைய கரங்களை பிடித்து என்னோடு நீ வா என்று சொல்லி, எனக்கு நீ வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இறைவன் எங்களுடைய வாழ்வை அங்கீகரிக்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு தேவையான மனிதர்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆற்றல்கள், திறமைகள், பலவீனங்கள், எங்களுடைய குற்றங்கள், குறைகள் நிறைந்த எங்களுடைய வாழ்வோடு இறைவன் எங்களை அழைக்கின்றார். உன்னால் கூடும், உன்னால் முடியும் என்று, எஸ் யூ கேன் என்று சொல்லி இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இது இறைவனுடைய அழைப்பென்றால் நான் அதற்கு ஆம் என்று சொல்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பதிலை சொன்னதுதான் அன்னை மரியா. இந்த அன்னையினுடைய வாழ்வை நாங்களும் பின்பற்றி, இந்த அன்னை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அத்தகைய ஒரு வாழ்வை நாங்கள் அணைத்து கொள்ளுகின்ற பொழுது அவள் எங்களுக்கு அருகாமையிலே இருந்து எங்களுக்காக பரிந்துரைப்பாள் என்ற நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் தொடர்ந்து ஆற்றுவோமாக. ஆமென். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பினுக்குரிய சகோதர சகோதரிகளே, விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி, மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக, சந்தோஷமாக, சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே,
எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்? அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதனுடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை. எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன்? நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களும் நிம்மதியாக வாழ்வார்கள். நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.